ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம். நம்ம இதுக்கு மிளகாய் தூள் போட போகிறதில்ல. காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. காரத்துக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு செய்யுங்க. அப்போ தான் இந்த கடைஞ்சல் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிரிஞ்சால் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் போட்டுங்க. கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிச்சு பாருங்க. இல்லை ஆயில் மசாலாவில் நம்ம உப்பு போட்டோம். பிக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிட்டு இப்போ 3 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். புளி பாருங்க, இந்த அளவுக்கு புளி போட்டுங்க. இந்த குழம்புக்கு நீங்கள் புளி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான் வதக்கிட்டு நீங்கள் சிறும்பருப்பு பாருங்க, சிறும்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஆல்ரெடி 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இன்னும் ஒரு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெயிட் போட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் விடுங்க. பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸு பருப்பு எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக பாயில் ஆகிருக்கு, பருப்பும் காயுங்களும். இப்போது நல்லா ஒரு கரண்டி வச்சு இல்லை மத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கடைஞ்சல், மசியல். போதும், குழம்பு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். ஆனால் வடகம் போடுறதுனால நான் எதுவும் போடல, இது ஒன்றே போதும். இதுலேயே நம்ம பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, குழம்பு தாளித்து ஊற்றுதும் கமகமான்னு வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வடகம் போட்டு நம்ம தாளிச்சதில் நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது. வடகம் எல்லாமே அனியன் கூட கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிட்டு கறி லீவ்ஸு, காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது இப்படி தான் இருக்கும். நீங்கள் கீ ஊற்றி கூட தாளிச்சிக்கலாம். கீ லைக் பண்ணுறவங்க கீ ஊற்றி கூட லாஸ்ட்டாக ஒரு தாளிச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் அந்த குழம்பு. கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இன்னும் தண்ணி ஊற்றிடாதீங்க, அவ்வளோதான். இது இப்படி தான் சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பீர்க்கங்காய், பருப்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு கடைஞ்சல் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you all in next video. Bye.